Good afternoon students. நம்ம 2 மணிக்கு லைவ் வருவோம். நாளை தொடங்க போற கிளாஸை பத்தின full டீடைலோட டிஸ்கஷனோட பேசலாம் அப்படினு சொல்லிருந்தேன். சோ எவ்வளவு பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினு தெரியல. ஓகேவா? சோ நிறைய பேர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். நீங்க இது ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா அப்படினா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்றத சொல்லிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலோட கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன வீடியோ வருமா இல்லை எப்படி என்ன எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ போகலாமா? ஸோ இதில் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க. 60 டேஸில் இருப்பீங்க, 120 டேஸில் இருப்பீங்க, இல்லை கிளாஸ் பேட்சில் கூட இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க. ஓகேவா? கேஸ் டீட்டெயில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இன்னுமே அது முடியலப்பா. இன்னுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து நீங்கள் உங்களோட தகவல்களை அறிக்கையாக சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்தும் இன்னுமே அவங்க வந்து சமர்ப்பிக்கலை. ஸோ அது கண்டினியூவாக அப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்னும் அந்த கேஸ் முடியலை. ஸோ அதனால் முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிசி எக்ஸாம் தான் முன்னாடி வர மாதிரி இருக்குது. ஓகேவா? பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் முன்னாடி வர மாதிரி இருக்குது. அதனால் பிசி எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க அலட்சியமாக இருக்காமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் வரும், இந்த கிளாஸோட ஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த இயர் ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறது பெஸ்ட்டாக எப்படி சார்? நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பயுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மெயினாக படிங்க. ஸ்கூல் புக்கில் படிங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். வேறு எந்த மெட்டீரியலுமே நான் கொடுக்கவும் மாட்டேன், படிக்கவும் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை பாரு அப்படின்றது தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ போகலாமா? ஸோ எவ்வளோ பேர் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், எப்படி சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க? யாராவது இருந்தீங்க அப்படின்னா கை தூக்குங்க பார்க்கலாம், ஒரு கமெண்ட் போடுங்க. ஃபுல்லாகவே நான் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன், ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரி போகலாமா? ஸோ யாராவது ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்க பேட்சில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்டு தேவையில்லாத யாராவது கமெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம லைவ் விட்டு போயிருங்க. தேவையில்லாத இந்த பேட் வேர்ட்ஸு இல்லை தேவையில்லாத ஏதாவது கமெண்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவையே கிடையாது. இந்த லைவ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது, உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்காது. அதனால் தயவு செஞ்சு யாராவது இருந்தீங்க அப்படின்னா வெளியே போயிடலாம். ஓகேவா? ஸோ சொல்லட்டுமா? சரி ஓகே. நம்ம அகாடமி வந்து எக்ஸல் போலீஸ் அகாடமி. இது வந்து தருமபுரி அரூரில் இருக்குது. ஓகேவா? எஸ்ஏ அண்ட் பிசி எக்ஸாமுக்கு நம்ம 26ஆம் தேதி, அதாவது நாளை குடியரசு தினம் இல்லையா? ஸோ நாளை கிளாஸ் தொடங்க போகிறோம், புது பேட்ச். ஓகேவா? சரி, கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா, நிச்சயம் நீங்கள் அனைவரும் 2025 காவல் அதிகாரியாக மாற நம்ம அகாடமி சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம். கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்கள் வெற்றியை உறுதியாக்கும் அப்படின்னா, இப்போது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு எங்கள் யூடியூப்பில் இல்லை வேறு அகாடமியில் யார் என்ன அட்வைஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையே மாற்றாது. டெலகிராம் குரூப்பில் எப்போ ஆட் பண்ணுவீங்க சார்மா? வெயிட் பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணவங்களாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பியிருப்பேன். டெலகிராம் குரூப் லிங்க்கு தனித்தனியாக தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தனித்தனியாக க்ரியேட் பண்ணி தான் அனுப்புவேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? நைட்டுக்குள்ளே உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஓகேவா? ஸோ அதான், உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்கள் வெற்றியை உறுதியாக்கும் அப்படின்னா, இப்போ நான் அட்வைஸ் பண்ணுறேன், வேறு எங்கே யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஒரு 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சியை எடுத்து நீங்களாக அதை உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். யாரோட மோட்டிவேஷனுமே 2 நாளைக்கு மேலே உங்கள் மைண்டில் இருக்காது. ஸோ அந்த பழைய பழக்கங்களும் நடவடிக்கைகளும் தான் தொடரும். நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா
நீங்கள் உணர்ந்து அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸோ அதுதான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன். உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்கள் வெற்றியை உறுதியாக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? தினமும் 2 மணி நேரம் வீடியோவாக வரும். டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? டெலகிராமில் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். பட் உங்களால் காப்பி பண்ணவோ யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணவோ டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுக்கவோ முடியாது. நீங்கள் லைவாக தான் பார்க்கணும் அந்த வீடியோஸை. ஓகேவா? டெலகிராமில் உங்களுக்கு அவைலபிளாக எப்போ வேணாலும் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் காலேஜ் படிக்கலாம், இல்லை வேறு எந்த அகாடமியாவது படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். உங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மணி நேரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே டெலகிராமில் தான் அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பற்றி அப்புறமா வரேன். ஸோ இது பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஃபீஸ், கிளாஸ்க்கான ஃபீஸ் 800 ரூபாய் மட்டும்தான். நீங்கள் பெரிய பெரிய அகாடமிலாம் போயிட்டு 20,000 30,000 செலவு பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதே தான் உங்களுக்கு கிளாஸாக வரப்போகுது. வெறும் 800 ரூபாயில். இது வந்து 3 மாதம் வரைக்கும் இந்த 800 ரூபாய் இருக்கும். ஒருவேளை அதுக்குள்ளே சிலபஸ் முடிக்க முடியல அப்படின்னா அகெயின் ஒரு டைம் 800 ரூபாய் மட்டும் பே பண்ணிவிட்டு கண்டினியூவாக கிளாஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். 3 மந்த்துக்கு இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. வீடியோஸு அப்லோட் ஆகும். லைவ் முடிஞ்ச அப்புறம் கூட அப்லோட் ஆகும். கீழே வரேன். தினமும் உங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும்ப்பா. இதில் வந்து நான் என்னென்னு சொல்லிடுறேன். வகுப்புகளுக்கு வீடியோ எப்போதும் நீங்கள் பார்த்து கொள்ளும்படி இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். நீங்கள் நைட் டைமில் 3 மணிக்கு தான் எனக்கு ஷிஃப்ட் முடியுது, 3 மணிக்கு தான் எனக்கு வந்து வேலை முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து கூட 2 மணி நேரம் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நீங்கள் வேலை செய்யும்போது கூட அந்த வீடியோஸை ஹெட்செட் மாட்டிட்டு கூட அப்படியே கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் டோட்டலாக 7 நாள் இல்லையா ஒரு வாரத்துக்கு. அந்த 7 நாளில் 2 நாள் வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்குமான வீடியோஸ் வரும். ஓல்டு பேட்சில் நான் அது மாதிரி பண்ணலை. இப்போ புதுசாக நான் இதை வந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ ஓல்டு பேட்சில் இருக்கவங்களுக்கும் மண்டேலேருந்து இது மாதிரி தான் வரும். இப்போது புதுசாக ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுதான் மெத்தடாக இருக்கும். மேக்ஸ் சைக்காலஜிக்கு வீக்லி 2 கிளாஸ் இருக்கும். ஓகேவா? 2 நாளுக்கு இந்த மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வீக்லி ஷெட்யூல் அப்படின்றப்போ என்னென்ன டேட்டில் என்னென்ன மாதிரி கிளாஸ்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். மொத்தமாக உங்களுக்கு 6 நாள், ஒரு வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறேன். உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுக்குறேன். ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். அந்த 6 நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 நாள் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 5 நாள் கிளாஸில் 3 நாள் வந்து ஜெனரல் ஸ்டடி. ஓகேவா? ஜெனரல் ஸ்டடிக்கு 3 நாள், அதாவது சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இது எல்லாமே இந்த 3 நாள் நடத்துவோம். 2 நாள் மேக்ஸ் சைக்காலஜி. ஓகேவா? டோட்டலாக 5 நாள் கிளாஸ் நடக்கும். 1 நாள் டெஸ்ட் நடக்கும், 1 நாள் ரெஸ்ட்டு. ஓகேவா? சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு டோட்டலாக கிளாஸ் இருக்கும். அதில் 5 நாளில் 3 நாள் ஜென்ரல் ஸ்டடிக்கும் 2 நாள் மேக்ஸ் சைக்காலஜிக்கும் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 நாள் கழித்து 6வது நாள் வீக்லி டெஸ்ட் என்னென்ன நடத்தணுமோ எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக பிடிஎஃபாக கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? அண்டு 7வது நாள் வாரத்தில் கடைசி நாள் உங்களுக்கு 1 நாள் ரெஸ்ட்டு. நீங்கள் அதை படிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா நம்ம கிளாஸ் எப்படி போக போகுது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சதா? இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியல இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது புரியலையா? திரும்ப திரும்ப நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்காதீங்க. தயவு செஞ்சு படிச்சிட்டிங்களா? நாளைக்கு எக்ஸாம் வச்சா கிளியர் பண்ணிடுவீங்களா? 70 மார்க்கு 70 கொஸ்டினுக்கும் 70 மார்க் எடுத்துருவீங்களா? திரும்ப திரும்ப எப்போ பார்த்தாலும் யார் லைவ் போட்டாலும் எந்த அகாடமியில் எங்கே போய் கேட்டாலும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்? நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேவா? நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. 70 கொஸ்டினுக்கும் 70 மார்க் எடுத்துருவீங்களா? எப்போ பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? எப்போ வந்தால் என்ன? இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்களேன். எங்கே யார் லைவ் போட்டாலும் சரி, எந்த அகாடமி, எந்த யூடியூப் சேனலும் கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்? எதுக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது, tnusrb.comனு. அது உள்ளே போயிட்டு இப்போ செக் பண்ணுங்கள் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்ப எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்பா. என்ன சொல்ல முடியும்?
கவர்மெண்ட்டும் எதுவும் அதுக்கான அஃபிஷியலான அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு என்ன தெரியும்? யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. படிக்கிறீங்களா, நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா, நாளையே என்னால் கிளியர் பண்ண முடியும், 70 மார்க்குக்கு 70 கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா அதை போய் தேடுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டெலகிராமில் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? 2 மணி நேரம், டெய்லி 2 மணி நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக 2 லெசனுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் அது பார்த்துக்கலாம். இன்னொரு வாட்டி கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னவங்களுக்கு 2 நாள் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே பிடிஎஃபாக தான் வரும். உங்களுக்கு மெட்டீரியல் இந்த மாதிரி ஒன்லைன் கீழே சொல்லிடுறேன். மெட்டீரியல், அதுக்கப்புறமா ஒன்லைனர், பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃபாக தான் வரும். டெஸ்ட் கொஸ்டினும் பிடிஎஃபாக தான் வரும். ஓகேவா? இந்த மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா ஒன்லைனர் உங்களுக்கு கொடுத்துருவோம். பாக்ஸ் கொஸ்டின் அண்டு புக் பேக், இது ரெண்டுலேருந்து மட்டும் எஸ்ஐ தேர்வில் 80 கேள்விகள் ஜிகேல இருக்குது அப்படின்னா அதில் 35 கேள்விகளுக்கு மேலே உங்களுக்கு பாக்ஸ் அண்டு புக் பேக்கில் இருந்து கேட்குறாங்க. அண்டு பிசி தேர்வு 45 கேள்விகள் ஜிகேல கேட்குறாங்க அப்படின்னா 20+ கேள்விகள் வந்து புக் பேக் அண்டு பாக்ஸில் இருந்து மட்டும் கேட்குறாங்க. அதுக்குன்னு தனியாக நம்ம பிடிஎஃபாகவே கொடுத்துட்றோம். எல்லாமே மெட்டீரியலாக கொடுத்துட்றோம். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தொடர்ந்து படிச்சிங்கன்னா கூட அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாமா, பட் வீடியோஸ் மட்டும் உங்களால் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணவோ காப்பி பண்ணவோ முடியாது. லைவ் மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? சரியா? ஸோ இவ்வளோதான் இதில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் டெய்லி ஃப்ரீ இல்லைப்பா, 800 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா? 800 ரூபா ஃபீஸ் பே பண்ணி தான் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. போன ஓல்டு பேட்சில் 250 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைம்மா, திரும்ப லைவ் வந்தவங்களுக்கு, புதுசாக லைவ் வரவங்களுக்கு இந்த வீடியோ லைவ் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வீடியோ வந்து அப்படியே அப்லோட் ஆயிரும். $120 பேஸ் டெஸ்ட்டு, 16 days டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் குரூப். அப்போ அவங்களுக்கு இந்த 120 days டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம 11th 12th புக் பேக் பாக்ஸ் தான் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்டு 60 daysல உங்களுக்கு கண்டினியூவாக டெஸ்ட் வரும். அது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த கிளாஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பெருசாக நீங்கள் ப்ரெஷர்லாம் போட்டுக்க தேவையில்ல. டெய்லி 2 லெசனை நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சோ கிளாஸோ படிச்சுட்டு இருக்கோங்க. அப்படியே ஒரு டைம் நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே ஹெட்செட் மாட்டிக்கோங்க. நீங்கள் டெய்லியும் அந்த வீடியோஸ்லாம் அப்படியே சும்மா கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரிவைஸ் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக அது வந்து இன்னும் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகேவா? எதை பார்க்குறது அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் என்ன சொல்கிறது. சரியா? ஸோ கீழே பாருங்கள். ஓகேவா? மெட்டீரியல், டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃபாக தான் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது நம்ம நடத்துறதுல, இல்லை வேறு ஏதாவது கொஸ்டினில் டவுட் வருது அப்படின்னா நம்மளோட நம்பர் இருக்குது, அகாடமி நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும், இதுதான் எனக்கு தெரியல, இந்த டாபிக் புரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ வாரம் ஒரு முறை தேர்வுகள் நடக்கும்னு சொல்லிட்டோம். வாரம் ஒரு முறை தேர்வுகள் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டோம். ஓகேவா? முன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், இது புரியாதவங்களுக்கு. வாரத்தில் 7 நாள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 நாளில் 5 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அந்த 5 நாளில் 3 நாள் வந்து ஜென்ரல் ஸ்டடிக்கும், 2 நாள் மேக்ஸ் சைக்காலஜிக்கும் டெய்லி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. 6வது நாள் நம்ம என்னெல்லாம் அந்த வாரம் நடத்துனமோ அது ஃபுல்லாக டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? படித்தது ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோ நீங்கள் எதுக்கோ ஒன்று பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கீழே இன்னொன்று கொடுத்துருங்க பாருங்கள். போலீஸாக காலேஜில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுங்கப்பா. 10வது முடிச்சிருந்தா போலீஸ் ஆகலாம். எனி டிகிரி வச்சுருந்தா எஸ்ஐ ஆகலாம். ஓகேவா? எனி டிகிரி வச்சுருந்தா எஸ்ஐ ஆகலாம். அண்டு டிப்ளமோ வச்சுட்டு நான் எஸ்ஐ ஆக முடியுமான்னு கேட்டால் டிப்ளமோ வச்சுட்டு எஸ்ஐ ஆக முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கீழே பாருங்கள் லாஸ்ட் லைனு. கஷ்டப்பட்டு குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி படிக்கும் உங்களை போன்ற மாணவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நாங்களும் அதே சூழ்நிலையில் இருந்து வருவதால் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த முயற்சிகள். ஓகேவா? என்ன அப்படின்னா
எல்லாருமே இங்கே வந்து ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குது படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்க போயிட்டு பெரிய பெரிய பிராண்டில் பெரிய பெரிய அகாடமியில் 20,000 30,000 செலவு பண்ணி படிக்க போகிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட வராங்க. ஓகேவா? ஸோ பணம் அதிகமாக இல்லை, படிக்கணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து சேர்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்களோட மனநிலையை புரிஞ்சுட்டு அவங்களுக்குலாம் என்ன சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ, அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ பார்த்து உங்களுக்காக பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்லையும் லைன் பை லைன் நான் எல்லா டெஸ்ட் கொஸ்டினுமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கீழே பாருங்கள், உங்கள் அனைவரின் ஆதரவு இருந்தால் மட்டுமே இதை பெரிய இடத்திற்கு இன்னும் அதிக கஷ்டப்படும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். ஓகேவா? ஸோ அனைவரும் சேர்ந்து நன்றாக படிக்கவும் உங்களுடைய முயற்சி மட்டுமே உங்களை வெற்றியடை செய்யும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை இன்னும் அதிகமான கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறோம், ஒரு 800 ரூபா தான் சொல்கிறோம், அதையே இவங்களுக்காக நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி போய் சேரவே சேராது. எதோ அகாடமியில் 20,000 30,000 வாங்கிட்டு என்ன கொடுக்கணும், தேவையில்லாதெல்லாம் கொடுத்து திணிச்சு அவங்கள வந்து வேணுமோ எக்ஸாமில் வருமோ வரலையோ அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பணம் மட்டும் வாங்கிட்டு பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ தான் அமௌண்ட்டு சொல்கிறோம், நம்மளால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு கரெக்டாக 100% கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் அது முடியும். ஓகேவா? ஓல்டு பேட்சில் இருக்கவங்களுக்கு இப்போ என்ன மெத்தட் சொல்லியிருக்கணும், இப்போ புது பேட்சில் இருக்கவங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லியிருக்கணும் அதுதான் உங்களுக்கும் ஃபாலோ ஆகும். ஆல்ரெடி குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? வீக்லி 2 நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ்க்கான வீடியோஸ் நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். மேக்ஸ் சைக்காலஜிக்கு புது பேட்சில் இருக்கவங்களுக்கு என்ன வருதோ அதுவும் உங்களுக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காண்டாக்ட் பண்ணுற நம்பர் ரெண்டுலையுமே காண்டாக்ட் பண்ணலாம், பட் ஜிபே அப்படின்றது இந்த நம்பரில் தான் இருக்குது. ஓகேவா? 9444804376 ஜிபே நம்பர் இதுதான். உங்களுக்கான ஃபீஸ் வந்து 799 மட்டும்தான் சொல்லியிருக்கோம். டோட்டலாக 1500 சொல்லியிருந்தோம். இப்போ இந்த அளவுக்கு கம்மி பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, உண்மையாலுமே அதுதான் உண்மை. ஓகேவா? ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய அகாடமியில் 20,000 30,000 போயிட்டு செலவு பண்ணி படிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட், நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்டு தான் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்து தான் எல்லாம் பண்ணுறோம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் இதுக்கு முடியும். அண்டு வேறு ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்கள். ஓகேவா? எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும் நம்மளோட கொஸ்டின் எப்படி இருக்கும், நம்ம அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல, நம்ம இவ்வளோ உழைப்பு போட்டும் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்குமே தவிர, நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்தா அவங்களுக்கு 200% கரெக்டான ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு வர வேண்டியதும் வந்து சேரும் அப்படின்றது அவங்க ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஓகேவா? பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணணுமா? கால் பண்ணலாம் தேவையில்லப்பா. நீங்கள் இந்த நம்பரில் பே பண்ணிவிட்டு, அதாவது 9444804376 இந்த நம்பரில் பே பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கு இல்லையா 7845827131 இந்த நம்பரில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா 2 குரூப் வரும். டெலகிராம் குரூப் வரும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் வரும். ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு டவுட்டுன்னு யாரோ கேட்டாங்க, என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப போர் அடிச்சிட்டுனா எல்லாமே பேசி இங்கே ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் சொல்லி தான் புரிய வைக்கணும். தமிழ் கிளாஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும்பா, கண்டிப்பாக தமிழ் கிளாஸும் இருக்கும். உங்கள் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி ஜாப் வாங்கியிருக்காங்களா? இப்போ போன எஸ்ஐ பேட்சில் ஒரு 7 பேர் இன்டர்வியூ வரைக்கும் கிளியர் பண்ணாங்க.
ஓகே சாரி எக்ஸாம் வரைக்கும் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தான் தெரியுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, போன எஸ்ஐ பேட்சில். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம டெஸ்ட் பேட்ச் அவ்வளோவா பெருசாக பண்ணல. ஓகேவா, டெலகிராம் இல்லைனா என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பாக டெலகிராம் முடிஞ்ச அளவு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. கண்டிப்பாக டெலகிராமில் தான் சேஃபாக இருக்குது. டெலகிராம் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம், நான் லைவ் போடாததுக்கான காரணம், லைவாக கிளாஸ் நடத்தாததுக்கான காரணம், டெய்லி ஸ்டடி டைம் அப்படின்னா 7:30 PM உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்பா. ஓகேவா, 7:30 PM நைட்டு 7:30 உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். லைவ் போடாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நான் டைரெக்டாக இப்போ லைவ் பேசுகிறேன் இல்லையா, இந்த லைவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஒரு சிலருக்கு கிளியராக இருக்கும், ஒரு சிலருக்கு கிளியராக இருக்காது. ஓகேவா, ஒரு சிலருக்கு கிளியராக இருக்காது. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் வந்து ரெக்கார்டட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கிளியராக அதில் எல்லாமே லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஆன்லைன் அப்படின்றதுனால இது வந்து லைவ் போடுறப்போ வாய்ஸ் அண்ட் வீடியோ எதுவுமே கிளியராக நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுசாக வந்து சேர மாட்டுக்கு. அதை போன பேட்ச்லேயே ட்ரை பண்ணோம். ஸோ அதனால தான் ரெக்கார்டடாக கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, எனக்கு இந்த லைனில் புரியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணினா மெசேஜ் பண்ணினா என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ யாரும் பயப்படாதீங்க. புதுசாக லைவ் வரவங்க உங்களுக்கு லைவ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அப்புறமா கூட லைவ் அப்லோட் பண்ண அப்புறம் நம்ம ப்ரொஃபைல் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேவா, அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா தான் அந்த லைவுமே காட்டும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் செலக்ட் ஆனாங்க அப்புறம் என்ன சார் ஆச்சு? எக்ஸாம் செலக்ட் ஆகி தான் இன்னுமே ரிசல்ட்டு எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்களாப்பா. கேஸுன்னு கேஸ் போட்டு சாவடிக்கிறாங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டு. கரெக்டாக அந்த 41 மாணவர்களுக்கும் கரெக்டாக அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் அவங்களுக்கான வேலையும் கொடுத்துருந்தா அவங்க ஏன் கேஸ் போட போகிறாங்க சொல்லுங்கள்? சரி, ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேவா, அதுக்கு முன்னாடி SMS ரிப்ளை பண்ணுங்கள் சார். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னால் இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? நான் தான் லைவில் இருக்குனே. ஜிகே கொஸ்டின்னா என்ன சார்? ஜிகே கொஸ்டின்னா ஒன்றும் இல்லைப்பா, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். அண்டு சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு ஜிகேல வரும். ஜிகேனா இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த கரண்ட் அஃபேர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஆட் ஆகி வரது தான், ஃபுல்லாக வரது தான் ஜிகே. சரியா, லைவ் கொஸ்டின் ரிப்ளை வரல சார். இப்போ தான் கேட்டேன், லைவ் கொஸ்டின் ரிப்ளை வரலப்பா. என்ன கொஸ்டின் கேட்டீங்க எனக்கு தெரியல. டெய்லி டெஸ்ட்டா? எஸ்ஐக்கு எந்த கிளாஸ் புக் எல்லாம் படிக்கணும் சார்? 6வதுலேருந்து நீங்கள் 12வது வரைக்கும் படித்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் நம்ம இதுதான் படிக்க போகிறோம், இதுதான் சிலபஸ், இதுதான் தனியாக படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக விட போகிறதுல எல்லாமே படிக்க போகிறோம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாமே படிக்க போகிறோம். 11வது 12வதுல கொஞ்சம் டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். ஆன்லைன் டெஸ்ட் இருக்குமா, இல்லை டெஸ்ட் ரைட்டிங் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா? நம்ம கொஸ்டின் அனுப்புறது பிடிஎஃபாக உங்களுக்கு வரும். ஓகேவா, டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃபாக வரும். நீங்கள் நம்ம OMR காப்பி, ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறோம், ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, முடிஞ்சால் நமக்கு அந்த OMR காப்பியை போட்டு அனுப்புங்க, எவ்வளோ மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ ஒரு சிலர் அனுப்புறதே கிடையாது, நம்ம எவ்வளோ கேட்டாலும் அனுப்புறது கிடையாது. ஸோ அதனால தான் அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஓகேவா, உங்களுக்கு பிடிஎஃபாக கொஸ்டின் வரும், எல்லாமே பக்காவாக லைன் பை லைன் டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை எக்ஸாமுக்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸோ அவ்வளோதான், புரிஞ்சதில்ல எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு புக் பேக், ஒன்லைனர் எல்லாமே கொடுத்துருவேன். புக் பேக் கொஸ்டினும் பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே தனியாக கொடுத்துருவேன். அதில் இந்த புக் பேக் பாக்ஸ்லேருந்து மட்டும் 35 கேள்விகள் எஸ்ஐலையும் 20 கேள்விகள் பிசிலையும் கேட்குறாங்க. ஸோ அதை மட்டுமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். ஓகேவா, அதுக்கெல்லாம் மெட்டீரியலுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது, கிளாஸுக்கு மட்டும்தான் ஃபீஸ். ஓகேவா,
ஒரு ஐடியா தாங்க சார் ப்ளீஸ். ஸ்கூல் புக் எப்படி சார் படிக்கணும், ஒரு ஐடியா தாங்க சார். இப்போ நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 10th ஜியாகிரபிலேருந்து போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 10th ஜியாகிரபி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன பேட்சில் 8th பிசிக்ஸ் முடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ 10th ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். ஓகேவா, இப்படி லெசன் வைஸ் தான் போகிறோம். ஓகேவா, 10th ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அடுத்து இது போகிறோம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். நீங்களும் அதே கூட ஃபாலோ பண்ணிங்க. டெஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும்ப்பா, நான் தான் சொன்னேன்னே. ஸோ உங்களுக்கான ஃபீஸ் வந்து 800 தான் சொல்லியிருக்கோம். நாளை ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது கிளாஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். நாளைக்கு பெருசாக கிளாஸ் இருக்காது, இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். பிசினா என்ன, எஸ்ஐனா என்ன, அதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி அட்டன் பண்ணலாம், ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வரும். மண்டேலேருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா, ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இதை பண்ணுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை இன்னும் பெருசாக பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும். சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போடா என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிடுவோம். ஓகேவா, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 800 யோசிச்சுட்டு நீங்கள் பெரிய பெரிய அகாடமிலாம் போயிட்டு 10,000 20,000 செலவு பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம சொல்லலை. 800 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே. டெஸ்ட்டு எப்பப்போ இருக்கும் சார், வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும்ப்பா, மீதி நாள் எல்லாமே கிளாஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எப்போ, வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும்ப்பா, அதுவும் பிடிஎஃபாக தான் வரும். ஸோ இன்ட்ரோ கிளாஸ் டைம் பா, நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி போயிட்டு இருக்க பேட்ச், நீங்கள் புது குரூப்லாம் ஜாயின் ஆக தேவையில்ல. கிளாஸ் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் ஆக தேவையில்ல. ஓகேவா, ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறாங்களே அவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ஓகேவா, ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் சார், ஃபீஸ் ஜிபே இல்லைனா ஃபோன்பேயில் பண்ணலாம்ப்பா. நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், கீழே 94448046 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பே பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நம்பரில் 7845827131 அந்த நம்பரில் சிலபஸ் டேஸ் ப்ளஸ் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்களா சார்? இப்போ நம்ம இது 90 டேஸ் சொல்லியிருக்கோம், 3 மாதத்துக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸோட டியூரேஷன் 3 மாதத்துக்கு சொல்லியிருக்கோம். ஸோ 3 மாதத்துக்கு மேலே முடிக்க முடியல, ஒரு வேளை சுச்சுவேஷன் ஏதாவது ஆகுது முடிக்க முடியல அப்படின்னா அகைன் ஒரு டைம் மட்டும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி இதே அமௌண்ட்டு தான், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டு தான் இருக்கும். பே பண்ணிவிட்டு கண்டினியூவாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, கிளாஸ் எப்போ நடத்துவீங்க? 7:30 PM 7:30 மணி, இரவு 7:30 மணி. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அவ்வளோ கீன் சார். நான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்க பேட்சுக்கு நீங்கள் எதுவுமே ஜாயின் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி போயிட்டுருக்கிறதுல அதிலே வீடியோஸ்லாம் வரும், கிளாஸ் வரும்னு சொல்லிட்டேன்னு. 11th 12th என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் முக்கியமாக படிக்கணும் நான் சொல்லணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும்ப்பா, புக் பேக் அண்ட் பாக்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு 6 months 7 months 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஓகேவா, பயாலஜியில் ஓகேவா, பயாலஜியில் இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சத்துணவு புக்கிலேருந்து ஒரு 11th 12th சத்துணவு புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி 1 மந்த்துக்கு மட்டும் 800 இல்லைம்மா, 3 மந்த்துக்கு சேர்த்து 800. ஓகேவா, 3 மந்த்துக்கு 800 தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். எஸ்ஐ எக்ஸாமில் 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் 11th 12th சத்துணவு புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். லைவில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ தான் ஒரு சில அகாடமி ஒரு சில பேர் கண்டுபிடிச்சி இங்கேருந்து எடுத்திருக்காங்க, இந்த புக்கு நம்ம கவர் பண்ணணும், இந்த சிலபஸும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நான் யூடியூப்லாம் வீடியோ பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது, சிரிப்பாகவும் இருந்தது. இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேவா, ஸோ அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லிட்டேன். சத்துணவு புக்கில் இருந்தும் கொஸ்டின் எடுக்கிறாங்க, கொஸ்டினை நீங்கள் அதையுமே பார்க்கணும் அப்படின்றத 6 மாதத்துக்கு முன்னாடி லைவ்லேயே கூட சொல்லியிருந்தேன். ஓகேவா,
ஸோ அது இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ரமணா படத்தில் வர டைலாக் மாதிரி. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக தான் வரும்ப்பா. டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே பிடிஎஃப் மட்டும் வரும், வீடியோஸ் மட்டும் டெலகிராமில் மட்டும் வரும். ஓகேவா, இப்போ எஸ்ஐயும் கவர் ஆகிற மாதிரி நடத்துவீங்க தானே சார்? நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ்ஐ அண்ட் பிசி ஆன்லைன் கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன், ரெண்டுக்குமே கவர் பண்ணி தான் நடத்த போகிறோம். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டு உங்களையும் போர் அடிக்க விரும்பல. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போவே ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா, இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா, வீடியோ ஆடியோ கிளியராக இருக்குது தானே? 11th 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, நீங்கள் 11th 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்க தேவையில்லப்பா. நான் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் அண்ட் புக் பேக் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கவர் பண்ணி சயின்ஸ் ஃபுல்லாகவே 11th 12th இல்லை இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே எல்லாமே கவர் பண்ணி நான் புக் பேக் அண்ட் பாக்ஸை நான் பிடிஎஃபாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். அது நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம கொடுக்குற பிடிஎஃபை பார்த்தாலே போதும். ஓகேவா, 11th 12th நான் சயின்ஸுக்கு ஃபுல்லாக புக் பேக் அண்ட் பாக்ஸுக்கு நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்றேன், மெட்டீரியல் மாதிரி பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ ஒரு மாதத்துக்கு 800 கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 800 இல்லைப்பா, 3 மந்த்துக்கு 800. ஓகேவா, 3 மாதத்துக்கு 800. ஒரு வேளை 3 மாதத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் அகெயின் ஒரு டைம் 800 பே பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரிவிஷன் டெஸ்ட் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும்பா, ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஒரு டவுட், ஜுவாலஜி படிக்கணும் எப்படி சார்? நீங்கள் ஜுவாலஜி படிக்கணும், அதுதான் சொல்லிட்டேன். சயின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, எல்லா கொஸ்டினுமே நான் கவர் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கொடுப்பேன், நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா, மற்றபடி ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்து தான் ஆகணும். ஹிஸ்ட்ரி அப்புறமா எக்கனாமிக் இதெல்லாமே நீங்கள் புல்ல இருக்க டாபிக் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். சயின்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்குமே நம்ம புக் பேக் அண்ட் பாக்ஸுக்கு பிடிஎஃப் கொடுப்போம், பட் உள்ளே இருக்கிற டாப்பிக்கு நீங்கள் படித்து தான் ஆகணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் தொணன்னு தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்? எல்லாம் புரிஞ்சதா? எப்படி ஜாயின் பண்ணணும், எவ்வளோ பே பண்ணணும், எதில் பே பண்ணணும், எப்படி இருக்கும் கிளாஸ், வாரத்தில் எத்தனை நாள் கிளாஸ் இருக்கும், எத்தனை நாள் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது புரியலையா? புரியாதவங்க நம்ம லைவ் கட் பண்ண அப்புறம் வீடியோ அப்லோட் ஆகும், உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக தானே இருக்குது? ஸோ லைவ் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மேலே கொடுத்துருக்கு இல்லையா நம்பர், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் கிளாஸ் இப்போதைக்கு போகலப்பா, ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இதை இன்னுமே பெருசாக கொண்டு போக முடியும், எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியும். சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படியே இருக்க வேண்டியது தான், நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஓகேவா, டைம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்ப்பா. வீடியோஸ் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். கிளாஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே கிளியராக ஹெச்டியோட உங்களுக்கு ரெக்கார்டாக தான் இருக்கும். ஓகேவா, எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஜாயின் பண்ணுவீங்களா? சப்போர்ட் இருக்குமா? ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாமே கை தூக்குங்க பார்க்கலாம், ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவ்வளோ பேசியிருக்கோம், இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா ரொம்பவுமே நானும் மனசு உடஞ்சி போயிடுவேன். சரி ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இது வந்து கண்டினியூவாக பண்ண முடியும். நம்ம ஒன்று 20,000 30,000 உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையோ இல்லையோ, உங்களுக்கு வேணுமோ வேண்டாமல் இருக்கிறதோ எது வேணாலும் திணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கல. உங்களுக்கு என்ன தேவை, எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற உங்கள் நண்பன் என்ன செய்வானோ அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த வழியில் போ, இப்படி போ, இதை படி, இந்த மெத்தடில் இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணு, இப்படி பண்ணனா நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவ, எக்ஸாமில் நிச்சயம் உன்னால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனே தவிர
இப்போ ஒரு 100 பேர் வச்சுட்டு ரிசர்ச் பண்ணி உனக்கு வேணுமோ வேணாவோ, தேவை இருக்கோ தேவையில்லையோ அதெல்லாம் திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. பக்கத்தில் இருக்கிற உன்னோட நண்பன் என்ன செய்வாங்களோ நீ உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபோக்கஸ் மிஷன் தான்ப்பா நேமு. ஜிபேயில் ஃபோக்கஸ் மிஷன் தான் நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான வெற்றியை நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும், யாரும் கஷ்டப்படாமலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே சுற்றி பல கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி மேலே வர்றது தான் வாழ்க்கை. ஓகேவா? ஸோ கஷ்டம் இருக்குது, இந்த இடத்துல இந்த படியில், இந்த 3வது படியில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ கஷ்டம், நான் ரொம்பவுமே முடியாத அளவுக்கு 4 பக்கமும் சுற்றி என்னை அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படியிலே நான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா என்னால் 5வது படிக்கு போக முடியாது. இந்த 3வது படியை நான் கஷ்டப்பட்டு தாண்டி 4வது படிக்கு போயிட்டேன், 4வது படியிலேருந்து ஈஸியாக என்னால் 5வது படிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த 3வது படியை தாண்டினீங்கன்னா தான் 5வது படிக்கு போக முடியும். இந்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படியிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, கஷ்டத்துலேருந்தும் வெளியே வர முடியாது. அதனால் கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும். வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு பாடமாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லாருமே நல்லா படிங்க. படிக்கிறது தான் உங்களை முன்னேற்றும். ஓகேவா? ஸோ எவன் என்ன சொன்னாலும் சரி, சுற்றி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு உன்னோட சுச்சுவேஷன் தெரியாது. உன்னை பற்றி பேசுகிறான் அப்படின்னா உன்னை பற்றி முழுசாகவும் உன்னோட கஷ்டத்தை பற்றி முழுசாகவும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. உனக்கு தேவை உன் கையில் இருக்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை ஆயுதமாக மாற்றி படிச்சுட்டே இரு. படிக்கிறதுனா சும்மா ஏனோத்தோனான்னு படிக்கிறது இல்லை. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி நான் அப்ரோச் பண்ணால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சு கரெக்டான மெத்தடில் அதை ஃபாலோ பண்ணினா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஏனோத்தோனான்னு படிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா படிங்க, அதை புரிஞ்சு படிங்க அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஓவராக பேசுகிறேனோ பரவாயில்ல, உங்களுக்காக தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? மார்னிங் கிளாஸ் இருக்குமா? ஈவினிங் தான்ப்பா கிளாஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டடாக எப்போ வேணாலும் இருக்கும். நீங்கள் 10 நாள் கழித்து கூட அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். கண்டிப்பாக பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அலட்சியமாக இருக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா படிங்க. டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க, கண்டிப்பாக அனுப்புகிறேன்ப்பா. எல்லா குரூப்புக்குமே இதை அனுப்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும். எதோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது. ஓகேவா? அந்த பிராண்டு 20,000 30,000 ஃபீஸ் சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, தேவை இருக்கோ இல்லையோ, இதை படித்து அதை கிளியர் பண்ண முடியுமோ இல்லையோ, ஒரு ஐடியாவுமே இல்லாமல் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டு 20,000 மொத்தமாக கொடுத்துட்டு புரியுதோ இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற நண்பன் மாதிரி உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறோன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு 100 பேர் கூட சப்போர்ட் பண்ணுறதில்ல இல்லையா? ஸோ அந்த சப்போர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல பேர் இங்கே ரொம்பவுமே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். பிராண்ட் அப்படின்ற இதை மட்டுமே நம்பி போகாதீங்க. யார் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. லைவ் கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே புரியல, இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். புரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் மிஷன் வருமா? ஜிபேயில் ஃபோக்கஸ் மிஷன் வரும். இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்காக நாங்கள் எதுவுமே பேச கிடையாது. உங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது தான் நம்மளோட தாட்டு. ஓகேவா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உண்மையாக மனசார இதுதான் உங்களுக்கு தேவை, இதுதான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேனே தவிர உங்ககிட்ட பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசல. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஜிபேயில் ஃபோக்கஸ் மிஷன் வரும், அப்படி இல்லை ஃபோன்பேயில் மாதேஸ்வரி சின்னன்னு வரும். ஓகேவா? இந்த நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். லைவ் கட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.